அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் ஈவினிங். சில பல காரணங்களால் கடந்த வாரத்தில் எங்களுக்கு வகுப்புகளை நடத்த முடியாமல் போயிட்டு, இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு உங்களுக்கு அப்போ இந்த ஜூன் மாதத்துக்குரிய வகுப்புகள் இருக்கக்கூடிய நாட்களில் வழமையாக நடைபெற்று தொடர்ச்சியாக வாழும் போடப்பட்டு இந்த மாதத்திற்குரிய 8 கிளாஸ்களும் உங்களுக்கு முழுமையாக நிறைவு செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். சரி. இன்னைக்கு நாங்க இந்த அறிமுக வகுப்புல நாங்க பார்க்க போறது, இப்ப உங்களுக்கு வழமையாக பாடசாலைகள்ல ஏ லெவல் எக்ஸாமுக்காக நாங்க தயார்படுத்தக்கூடிய அந்த காலகட்டம்ன்றது கிட்டத்தட்ட 2 வருடங்களாக இருக்குது. ஏன்னா, ஸோ அந்த 2 வருடத்துல நாங்க படிக்கக்கூடிய அந்த சிலபஸை தான் நாங்க இப்ப லைக்காவோட ஜாயின் ஆகி 1 இயர்ல முடிக்கிறதுக்குரிய ஒரு பிளானிங் ஒன்று போட்டிக்கிறோம். ஸோ இந்த 2 இயர்ஸ் சிலபஸை எப்படி 1 இயர்ல நாங்க முடிக்கிறது? இது சாத்தியமா? அதே போல ப்ரிப்பேரேஷன், அதாவது எக்ஸாம் ப்ரிப்பேரேஷன் எப்படி இருக்கும்? பாஸ்ட் பேப்பர் செய்வீங்களா? மாடல் பேப்பர் செய்வீங்களா? இது மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் இந்த ப்ரொஜெக்டை பத்தி உங்களுக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸை தான் நாங்கள் இன்னைக்கு இந்த அறிமுக வகுப்புல இந்த 1 இயர் பிளானுக்குரிய அந்த ப்ரொஜெக்டுக்குரிய எங்களோட சிலபஸ் எப்படி இருக்க போகுது, நாங்கள் என்னென்னத்தை படிக்க போகிறோம், எந்த பகுதிகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம், அதே போல் நாங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேரேஷன் எப்படி இருக்க போகுது எங்களோட இது சம்மந்தமான ஃபுல்லான டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் இந்த கிளாஸில் பார்க்க போகிறீங்க. சரியா? ஸோ என் பேர் வந்து ஸ்ரீன் தாஜ் இர்ஷாத். நான் ஜப்னா யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட் முடிச்சிருக்கிறேன். பிஏ எக்கனாமிக்ஸ் ஸ்பெஷல் டிகிரி. அதே போல் ஜப்னா யூனிவர்சிட்டியில் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி 2017 ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி டொப்பராகவும் எக்கனாமிக்ஸில் கோல்டு மெடலும் எடுத்திருக்கிறேன். சரியா? ஸோ அதுக்குரிய அந்த டைம் நியூஸ் பேப்பரில் வந்த இதுதான் நீங்கள் இதில் பார்க்குறது. சரி, நாங்கள் இப்போ எங்களோட சிலபஸுக்குள்ளே போவோம். உங்களுக்கு சவுண்ட் கிளியர் இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். சரி. ஸோ எங்களோட இந்த பாடத்தினுடைய இந்த ப்ரொஜெக்டினுடைய முக்கியமான நோக்கத்தை தான் நாங்கள் முதல்ல பார்க்க போகிறோம். ஏன் நாங்கள் இந்த 1 இயர் ப்ரொஜெக்ட் கொண்டு வந்திருக்கிறோம். சரியா? ஸோ அதனால் எங்களுக்கு என்ன பிரயோசனம் இருக்குது அப்படின்றத தான் நாங்கள் முதலாவது பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இங்கே பார்க்க போகிறது பெருமளவுக்கும் எஸ்ஏயும் ஸ்ட்ரக்சர் கொஷனை தான் நாங்கள் இங்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரியா? பெரும்பாலும் எங்களுக்கு தெரியும் எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் கொஷன் எல்லாம் எங்கே வரும், பார்ட் 2ல தான் வரக்கூடியதாக இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் பார்ட் 1ல உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் நீங்கள் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிறன்றதால நான் நினைக்கிறேன் பேப்பர் மெத்தட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த 5 கேள்விகள்லையும் ஒவ்வொரு கேள்வியிலேயும் பகுதி கேள்விகள் காணப்படும். அந்த பகுதி கேள்விகள் ஒரு 4 கேள்விகளாகவும் வரும், சில நேரம் 5 பகுதி கேள்விகளாகவும் வரும். ஒவ்வொரு பெரிய கேள்விக்குமாக உங்களுக்கு மொத்தமாக 20 புள்ளிகள் வீதம் 5 கேள்விகளுக்கும் உங்களுக்கு 100 புள்ளிகள் வழங்கப்படும். அதே போல எம்சிக்யூ பார்ட் 1ல வந்து எம்சிக்யூ 50 எம்சிக்யூ, அதுக்கு உங்களுக்கு ஒரு எம்சிக்யூக்கு 2 புள்ளி வீதம் 100 புள்ளிகள் வழங்கப்படும். இந்த பார்ட் 1 பார்ட் 2 இது ரெண்டையும் சேர்த்து தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் கூட்டி அதை டிவைட் பண்ணி எடுப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாம் பேப்பரினுடைய மெத்தட். அதுலேயும் இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வியை பொறுத்த வரைக்கும் அதில் எப்படி எடுப்பாங்கடா, நீங்கள் கிரேட் 12ல படித்த சிலபஸ், இப்போ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு அனுகூலம் ஒன்று இருக்கு எங்களுக்கு ஒரு தேர்ச்சியை நாங்கள் படிச்சிட்டோம்னு சொன்னால் 12 தேர்ச்சிகள் இருக்கு.
எக்கனாமிக்ஸ்ல மொத்தமாக 12க்கும் 13க்குமாக சேர்த்து 12 தேர்ச்சிகள் இருக்குது. அதுல நீங்க ஒரு தேர்ச்சியை படிச்சீங்கன்னா நிச்சயமாக ஸ்ட்ரக்சர் கேள்வியில ஒரு கேள்வியை முழுமையாக உங்களுக்கு செய்யணும். ஒரு கேள்வி என்பது 20 மார்க்ஸுக்குரிய அந்த பெரிய கேள்வி, அதாவது 5 பகுதிகளையோ அல்லது 4 பகுதிகளையோ கொண்ட ஒரு முழுமையான ஒரு பெரிய கேள்வி உங்களால செய்ய முடியும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலமாக இருக்கும் எக்கனாமிக்ஸ் பாடத்தை பொறுத்த வரைக்கும். நீங்க எல்லா தேர்ச்சி மட்டத்துகளையும் ஜாயின் பண்ணதாகவோ அல்லது குழப்பினதாகவோ எங்களுக்கு கேள்வி வரப்போறது இல்லை. சரி, அப்ப நீங்க முதலாவது தேர்ச்சியை ஃபுல்லா படிச்சு கிளியர் ஆக்கிட்டீங்கன்னா 20 மார்க்ஸ் ஷுவரா உங்களுக்கு எடுக்கலும். அதை கிளியரா நீங்க படிச்சிட்டீங்கடா. அதே போல 2வது படிச்சீங்கன்னா ஷுவரா 2வதுல செய்யலாம். சரி, அந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல தான் எக்கனாமிக்ஸினுடைய பார்ட் 2 பேப்பர் இருக்கும். அதே போலதான் எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் முதல் 5 அல்லது 6 கேள்விகள் தேர்ச்சி மட்டம் முதலாவதுலையும், அடுத்து வரக்கூடிய 3 அல்லது 4 கேள்விகள் தேர்ச்சி மட்டம் 2வதுலையும், அவ்வாறு ஒவ்வொரு தனித்தனி தேர்ச்சி மட்டங்களாக கேள்விகள் கேட்கப்படுவதால எங்களுக்கு நாங்க ஒவ்வொரு தேர்ச்சி மட்டத்தையும் கிளியராக படிக்கிற நேரம் ஈஸியாக இருக்கும் கேள்விகளை செய்யறதற்கு. சரியா, அணுகுவதற்கு அது இலகுவான முறையாக இருக்கும். ஸோ நாங்க அந்த அடிப்படையில நாங்க என்ன செய்ய போறோம்டா, இப்ப நீங்க வந்து எக்ஸாம் செய்யற நேரம் பார்ட் 2 பேப்பர்ல ஏ பார்ட் பி பார்ட்னு 2 பார்ட் வரும். அதுல ஏ பார்ட்ல நீங்க 2 கேள்வி செய்யணும். அதே போல கட்டாயமாக 2 கேள்வி செய்யணும். அந்த ஏ பார்ட் என்பது முழுமையாக தரம் 12 சிலபஸுக்குரிய கேள்விகளாகத்தான் இருக்கும். அதே போல பி பார்ட் என்பது தரம் 13க்குரிய சிலபஸ் ஆகத்தான் இருக்கும். சரியா, சோ நீங்க 13ஆம் ஆண்டுல 2 கேள்விகளும் 12ஆம் ஆண்டுல 2 கேள்விகளும் மேலதிகமாக ஏதாவது ஒரு பகுதியில ஒரு கேள்வியும் செய்யணும். என்னைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியான மெத்தடுண்டா, நீங்க 12ஆம் ஆண்டுலயே 3 கேள்விகளையும் செஞ்சுட்டு, அதாவது கிரேட் 12 சிலபஸ்ல வரக்கூடிய கேள்விகள்லயே 3 கேள்விகளையும் செஞ்சுட்டு 13ல வந்து நீங்க 2 கேள்வியை செஞ்சீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 5 கேள்விகள் செய்யலும். ஸோ நாங்க எங்களோட இந்த 1 இயர் பிளான்ல நாங்க இந்த 5 கேள்விக்குமாகத்தான் உங்களை நாங்க ரெடியாக்க போறோம். சரியா, எங்களுக்கு 5 கேள்வி தானே செய்யணும். ஸோ எங்களுக்கு தேவையில்லாத தியரி எல்லாம் படிக்க வேண்டியன்ற ஒரு அவசியம் இல்லை. எக்ஸாம் ப்ராசஸிங், ஸோ சிலபஸ் வந்து முக்கியம். சிலபஸை படிக்கணும். அப்படி தராங்கன்னு சொன்னா ஓவராலா அந்த பாடம் பற்றி அறிமுகம் இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நாங்க எல்லாத்தையுமே படிக்கிறோம். சரியா, ஸோ எங்களுக்கு நாங்க இங்க ஃபோக்கஸ் பண்றது எக்ஸாம் ஓரியன்டா தான் நாங்க இங்க கிளாஸஸ் நடத்துறன்றதால நாங்க எக்ஸாமுக்கு என்ன வருமோ, எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்களோ, எதுக்கு ஹை வெயிட்டான டாபிக்ஸ் இருக்குதோ, சரியா, வளமையாக பரீட்சையில கேட்கப்படக்கூடிய கேள்விகள், வளமையாக எந்த தேர்ச்சிக்கு அதிகளவான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வச்சு கொண்டுதான் அந்தந்த தேர்ச்சியில அதுலயும் எந்த விஷயங்களை அவங்க அதிகமாக ரிப்பீட்டடா கேள்வி வருது. சரியா, சோ இப்ப முதலாவது தேர்ச்சி மட்டமாக இருந்தால் அங்கு இந்த பொருளாதார வளங்கள், பொருளாதாரம் அல்லாத வளங்கள், இது சம்பந்தப்பட்ட கேள்விகள். அதே போல தேவைகள், விருப்பங்கள், இது மாதிரியான ஏதாவது ஒரு கேள்வி பகுதி வரும். அதே போல அருமை, மாற்று பயன்பாடு, இது மாதிரியான சில விஷயங்களுக்கு அதிக அளவு வளமையான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கொண்டும், அது எம்சிக்யூலையாகவும் இருக்கலாம் அல்லது ஸ்ட்ரக்சர் கேள்வியிலாகவும் ஏதோ ஒரு வகையில் அது வந்தே தீரும். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. சரியா, சோ அந்த அடிப்படையில நாங்க பாக்குறேன்னா அந்த மாதிரியான ஹை வெயிட் வரக்கூடிய டாபிக்ஸுக்கு தான் நாங்க இங்க முக்கியத்துவம் கொடுக்க போறோம். சரியா, அதே போல நாங்க இங்க வந்து டயக்ராம்ஸ் கட்டாயம் பார்க்கணும். அதுக்குரிய வரைவிலக்கணம் எப்படி எழுதணும், எப்படி டயக்ராம்ஸ் நாங்க வரைவோம், எப்படி வரைவிலக்கணம் கொடுப்போம், எப்படி கொடுத்தால் மார்க்ஸை நாங்க கேப்சர் பண்ணி கொள்ளலும். இங்க வந்து நிறைய எழுதணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய எழுதணும்னு யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. நீங்க கேட்ட கேள்விக்கு எது ஆன்சரோ அதை சரியான முறையில கன்வே பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ப்ரெசென்ட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு டயக்ராம கேட்டாங்களா அந்த டயக்ராம எப்படி வரையணும், அதுக்கான டெஃபினிஷனை நீங்க எப்படி கொடுக்கணும்ன்றத கட்டாயம் நீங்க சரியா தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 புள்ளிகள் கட்டாயம் கிடைக்கும். சரி, அதே போல பாஸ் பேப்பர் இது கட்டாயம். ஸோ நீங்க என்னதான் படிச்சாலும் தியரிய நீங்க கொஷன்ஸ் மாடல் பேப்பர் பாஸ் பேப்பர் செய்யாட்டி உங்களுக்கு அந்த எக்ஸாம் எப்படியுமே கஷ்டம்தான். சரியா, ஸோ நீங்க கட்டாயம்
நாங்களும் பாஸ் பேப்பர் செய்வோம். நீங்களும் இப்பவே பாஸ் பேப்பர் புக் கொண்டு எடுத்து நாங்க படிக்க 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 அந்த தேர்ச்சி இப்பவே தொடங்கிறோம். சரியா? சோ இது முக்கியமான ஒரு விஷயம். கட்டாயம் நீங்க நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்கணும்டா. இப்ப சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்ல கட்டாயம் நீங்களும் முயற்சி எடுக்கணும். வெறுமனே நாங்க 1 இயர் பிளானுக்குள்ள வந்துட்டோம், பாஸ் ஆகிருவோம் அந்த எண்ணத்துல மட்டும் இருக்கக்கூடாது. சரியா? சோ கட்டாயம் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை நீங்க கவனத்துல எடுத்து பேப்பர் செய்யுங்க. கட்டாயம் பேப்பர் செய்யணும். சரி, ஒரு டாபிக்கை நாங்க படித்தா அந்த டாபிக்ல வரக்கூடிய கேள்விகளை தேடுங்க. 2020 என்ன வந்திருக்கு, 22 அந்த டாபிக்ல வந்திருக்கும் கேள்விகள். சரியா? அந்த டாபிக் தானான்ற ஒரு சந்தேகம் இருந்தா முதலாவது தேர்ச்சி மட்டத்துக்குரிய கேள்விதான் முதலாவது கேள்வியில வரப்போகுது. ஸோ நீங்க அதுக்குரிய விடையை பாத்தீங்கன்னா அந்த விடையில உங்களுக்கு அது கிளியர் ஆகும். இந்த டாபிக்குரிய கேள்விதான் இது அப்படின்றது. சரியா? சோ அதை வச்சுக்கணும் உங்களுக்கு பாஸ் பேப்பர் செஞ்சு பார்க்கலாம். சோ நாங்க இங்க வந்து அதிகமான தியரிய படிச்சு தர போறது இல்ல. எது முக்கியமோ அதைத்தான் படிச்சு தரப்போறோம். இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்ப MCQ படிச்சு தர மாட்டீங்களா? MCQன்றது வந்து நாங்க இங்க படிக்க போறது எப்படின்னா, நாங்க வளமையான இந்த ஒவ்வொரு சாப்டரையும் முடிச்சிட்டு வந்து நாங்க ஒவ்வொரு சாப்டர் முடிய முடிய ஒவ்வொரு மாடல் பேப்பர் செஞ்சு கொண்டு தான் போவோம். சரியா? ஒவ்வொரு மாடல் பேப்பரும் நாங்க செஞ்சு கொண்டு தான் போவோம். அதுல MCQ கேள்விகளும் உங்களுக்கு உள்ளடங்கும். அதே போல நீங்க பாஸ் பேப்பர் கேள்வி செய்யற நேரமும் நாங்க அந்த MCQ கேள்விகளை வந்து பார்ப்போம். சரி, அப்படி பார்க்குற நேரம் நீங்க டோட்டலா செஞ்சு செஞ்சு பார்க்குற நேரம் தான் அந்த MCQ கேள்விக்குரிய ஆன்சரை செஞ்சு கொண்டு போவோமே தவிர தனியா MCQவை மெயின் பண்ணி நாங்க படிச்சு தரப்போதில்ல. தியரியை தான் நீங்க நாங்க சாரி ஸ்ட்ரக்சர் கேள்விக்கு தான் நாங்க இங்க படிச்சு தரப்போறோம். அதுல வச்சுக்கொண்டு தானே எப்படி உங்களுக்கு MCQ வரும். ஸோ அதனால நீங்க என்ன செய்யலாம், கேள்விகளை செய்யற நேரம் MCQ கேள்விகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செய்யப்படும். சரியா? ஸோ இதுதான் இந்த ப்ரொஜெக்டினுடைய 1 இயர் ப்ரொஜெக்டினுடைய ஒரு முக்கியமான நோக்கங்களாக காணப்படுது. சரி, இதனுடைய சிலபஸை நாங்க எப்படி பிளான் பண்ணிக்கிறோம்டா, இதை வந்து 3 பகுதிகளாக நாங்க பிரிக்கிறோம். சரியா? 3 பகுதி என்ற நேரம் முதலாவது பகுதி மைக்ரோ எக்கனாமிக்ஸ், அதாவது கிரேட் 12 தரம் 12க்கான வரக்கூடிய சிலபஸை உள்ளடக்கியதாகத்தான் முதலாவது கட்டத்துல வரப்போகுது. சரியா? அதே போல இரண்டாவது கட்டம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பருநிலை பொருளியல், அது வந்து கிரேட் 13ல வரக்கூடிய கேள்விகளை உள்ளடக்கியதாக இருக்கும், சிலபஸ்ல உள்ளடக்கிய விஷயங்களாக இருக்கும். அதே போல மூணாவது கட்டம் தான் முக்கியமான கட்டம், அது வந்து என்னது, பாஸ் பேப்பர் ப்ரிப்பரேஷனாக இருக்க போகுது. சரியா? பாஸ் பேப்பரை தான் நாங்கள் அதில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த 3 கட்டமாக பிரித்து தான் உங்களுடைய பாடங்கள் நடக்கும். பெருமளவுக்கு உங்களுக்குரிய ஒவ்வொரு தேர்ச்சி மட்டமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தேர்ச்சி மட்டத்தை முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படும். இங்கு பொதுவாக நாங்க படிக்கக்கூடிய தேர்ச்சி மட்டங்கள் கிட்டத்தட்ட 12ல நாங்க முதல் 4 தேர்ச்சி மட்டங்களையும் நாங்க படிப்போம். அதுல 6 தேர்ச்சிகள் இருக்கு. அதுல முதல் 4 தேர்ச்சிகளையும் நாங்க கட்டாயம் படிப்போம். ஏண்டா அந்த முதல் 4 தேர்ச்சிகளை நீங்க படிச்சிட்டீங்கன்னா 3 கேள்விகள் உங்களுக்கு நிச்சயமாக சொல்லிடா செய்யலும். அதுல எந்த வித சந்தேகமும் நீங்க பட தேவையில்லை. சரியா? சோ அந்த முதல் 4 கேள்விகள். அதே போல 13ல வரக்கூடிய 2 தேர்ச்சிகள். சரியா? இவ்வாறாக 6 தேர்ச்சிகளை நாங்க முதலாவது ஆரம்ப கட்டமாக மைக்ரோலையும் சேர்த்து 6 தேர்ச்சிகளை நாங்க படிப்போம். அடுத்த தேர்ச்சி மட்டங்களுக்குரிய சிலபஸ் என்பது ஒரு மேலதிகமானதாக இருக்கிறதால நாங்க அதை வந்து கேள்விகளூடாகத்தான் உங்களுக்கு அதை செய்வோம். ஸோ இந்த 6 தேர்ச்சி மட்டமும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துல நாங்க முடிச்சிருவோம். சரியா? இன்ஷா அல்லாஹ் ஒரு 6-7 மாதத்துக்குள்ள இந்த 6 தேர்ச்சி மட்டங்களையும் நாங்க முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த தேர்ச்சி மட்டங்களினுடைய கேள்விகளும் ஷோர்ட் வரக்கூடிய நோட்ஸ்களோட கேள்விகளும் அதே போல பாஸ் பேப்பரை தான் அதிகமாக நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செய்வோம். இப்போ பாஸ் பேப்பரை நீங்க செய்யற நேரம் எல்லா சிலபஸையும் கவர் பண்ணக்கூடிய மாதிரி தான் நாங்கள் செய்வோம். சரியா? எல்லா கேள்விகளையும் கவர் பண்ணி செய்யறதால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா? சரி, இப்போ முதலாவது எங்களோட மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல முதலாவது பாடம் வந்து பொருளியலுக்கான அறிமுகம் தான், இன்ட்ரடக்ஷன் டு எக்கனாமிக்ஸ். ஸோ இதுல வந்து நாங்க படிக்க போறது வந்து
பற்றாக்குறை, சந்தர்ப்ப செலவு, அதே போல உற்பத்தி சாத்திய வலையினா என்ன, அதில் வரக்கூடிய பொருளாதார முறைமைகள். சரியா? பொருளாதார முறைமைகள். பொருளாதார முறைமைகள்ல முதலாளித்துவ பொருளாதாரம், அதே போல சோசியலிச பொருளாதாரம் நிர்வாகம் இருக்கு, அதே போல சந்தை பொருளாதாரம், சரியா? அந்த மாதிரி கட்டளையிடும் பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம், அவ்வாறான பொருளாதார முறைமைகள் இருக்கு. அதே போல உற்பத்தி சாத்திய வலை. உற்பத்தி சாத்திய வலை என்பது ஒரு டயக்ராம். அந்த டயக்ராமை வச்சுக்கொண்டு எவ்வாறு நாங்க பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி, அருமை, பற்றாக்குறை, அதே போல வேலையின்மை, நிறை தொழில் மட்டம், இது போன்ற பல விஷயங்களை உங்களுக்கு குறித்து காட்ட சொல்லி பல கேள்விகள் வந்திருக்குது. இதுக்கு நிறைய பாஸ் பேப்பர்ல அந்த கேள்விகள் வந்திருக்குது. இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாங்க இதுல நிறைய விஷயம் இருக்கு. பொருளியலுக்கான அறிமுகம்ன்ற பாடத்துல அதிகமான டாபிக்ஸ் இருந்தாலும் இந்த பாடங்கள் தான் ஹை ரெக்கமெண்டட் டாபிக்ஸாக இருக்குது. சரியா? ஸோ இந்த டாபிக்ஸுக்கு நாங்கள் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்தேன் என்று சொன்னால் இதில் அதிக அளவான எஸ்ஏ கேள்விகள் ரிப்பீட்டடாக வந்து கொண்டே இருந்திருக்கு. இந்த பாடங்களுக்கு நாங்கள் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து படிப்போம். சரியா? உங்களுக்கு நீங்க உங்களுக்குரிய நோட்ஸ் எல்லாம் பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு நேரத்தோட ஒவ்வொரு மந்த்தும் அந்தந்த தேர்ச்சி மட்டத்திற்குரிய பிடிஎஃப்ஸ் முழுமையாக உங்களுக்கு தரப்படும். ஸோ அந்த தேர்ச்சி மட்டம் முடியும் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு அந்த கிளாஸ்ல வந்து நீங்க 8 கிளாஸ்ல பெருமளவுக்கு உங்களுக்கு அந்த புதிய தேர்ச்சி மட்டம் முடிவு அடைஞ்சிடும். சரியா? அடுத்த 2வது இருக்கக்கூடிய பாடம் தான் தேர்ச்சி மட்டம் தான் கேள்வி. அதுல முக்கியமாக பார்க்க வேண்டியது லோ ஆஃப் டிமாண்ட், கேள்வி விதி. கேள்வி என்றால் என்ன, அதே போல கேள்வி விதி, இது முக்கியமான விஷயம். கேள்வி விதி என்பது என்ன? விலை கூடும் போது தொகை குறையும், தொகை கூடும் போது விலை குறையும், இந்த கேள்வி விதி. அதே போல கேள்வியோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில வந்து விலை கேள்வி நிகழ்ச்சி, வருமான நிகழ்ச்சி, அதே போல குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி, இது போன்ற 3 வகையான கேள்வி நிகழ்ச்சிகள் காணப்படுகிறது. அந்த நிகழ்ச்சிகள் தொடர்பான வரைபடங்கள், அதற்குரிய நியூமரிக்கல் டைப்ஸ் எல்லாம் எப்படி, அதாவது எண்கணித ரீதியாக விளக்கங்களும் உங்களுக்கு இந்த பாடத்துல தரப்படும். இந்த பாடம் கேள்வி நிரம்பல் 2வது தேர்ச்சி என்பது மிக முக்கியமான தேர்ச்சி. அதே போல அதிகமாக எம்சிக்யூகளும் அதிகமாக ஸ்ட்ரக்சர் கேள்வியிலையும் அதிகமான கேள்விகள் வரக்கூடிய ஒரு பகுதி, அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இந்த 2வது தேர்ச்சி காணப்படுகிறது. சரி, இது நீங்க கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு பகுதி. அதே போல நிரம்பல், கேள்வி நிரம்பல், அதுல வரக்கூடிய சந்தை சமநிலை, அதாவது கேள்வின்னா நாங்க என்னென்று படிப்போம், அதே போல நிரம்பல்னாலும் என்னென்று படிப்போம். இந்த கேள்வியும் நிரம்பலும் சமப்பட்ட இடத்தைத்தான் நாங்க சொல்லுவோம் சந்தை சமநிலை அடையும்னு சொல்லுவோம். ஸோ இந்த சந்தை சமநிலை அடைகிறது, அதனால் அந்த சந்தை சமநிலை அடையும் போது ஏற்படக்கூடிய பிரைஸ், அதாவது சந்தை சமநிலைகள் தோல்வி அடைகிற நேரம், அந்த நேரத்துல எந்தெந்த முறைகளால அரசு சந்தை சமநிலையை உருவாக்க எத்தனைக்கும், பிரைஸ் கண்ட்ரோலாக இருக்கலாம், அதே போல மானியம் வழங்குறது, வரி அறவிடுறது, இது போல பல்வேறு திட்டங்களினூடாக அரசு சந்தை சமநிலையை வந்து சீராக்க முனையும். இதில் அந்த விஷயம், அதாவது உத்தரவாத விலை, கட்டுப்பாட்டு விலைகள், வரி அறவிடுறது, மானியம் வழங்குறது, இது தொடர்பாகவும் ரிப்பீட்டடா அதிக அளவான கேள்விகள் வந்திருக்கு. எம்சிக்யூலையும் வரக்கூடிய கேள்வி பகுதி தான் இது. சரியா? இப்ப இதுவும் முக்கியமான ஒரு பகுதி. அடுத்ததுதான் கன்சியூமர் பிஹேவியர். சரியா? நாங்க இங்க படிக்க போறது மொத்த பயன், எல்லை பயன், அடுத்த யூட்டிலிட்டி டயக்ராம்ஸ், பயன் வளைகோடுகள், இது சம்பந்தமாகவும் நாங்க இந்த பகுதியில படிப்போம். அதே போல இன்டிஃபரன்ஸ் கேர். சரியா? ஸோ இங்க வந்து அதனுடைய எடுகோள்கள், டயக்ராம் எப்படி வரைகிறது, அது தொடர்பாக வரக்கூடிய கட்டுரை கேள்விகள் எல்லாம் இந்த பாடத்துல உங்களுக்கு படித்து தரப்படும். உற்பத்தி கோட்பாடு. இப்ப இந்த கோட்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இங்க முக்கியமான சில கோட்பாடுகளை நீங்க படிப்பீங்க. உற்பத்தி கோட்பாடு, செலவு கோட்பாடு, அடுத்து வருமான கோட்பாடு. இந்த 3 கோட்பாடையும் கட்டாயம் நீங்க படிக்கணும். இந்த 3 கோட்பாடுமே ஒன்றுக்கொன்று ரிலேட்டடான விஷயங்கள் தான். ஒரு உற்பத்தி கோட்பாட்டை நீங்க படிச்சுட்டீங்கன்னு சொன்னா அதே போலதான் செலவு கோட்பாடும், அதாவது உற்பத்தி கோட்பாட்டினுடைய நேர் மறுதலையாகத்தான் செலவு கோட்பாடு இருக்கும். அடுத்தது வருமான கோட்பாடு. சரியா?
உங்களுக்கு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கக்கூடிய எல்லா விஷயம், அதாவது கிரேட் 12ல படிக்கக்கூடிய அந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல கேள்வியை படிச்சீங்கன்னா அதனுடைய ஒப்போசிட்டாகத்தான் நிரம்பல் இருக்கும். சரியா? வரிய படிச்சீங்கன்னா அதனுடைய ஒப்போசிட்டாகத்தான் மானியம் இருக்கும். அதே போல உற்பத்தி கோட்பாடை படிச்சீங்கன்னா அதனுடைய ஆப்போசிட் சைடாகத்தான் செலவு கோட்பாடு இருக்கும். சரியா? அது ஒரு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கும். சரியா? ஸோ இந்த உற்பத்தி கோட்பாட்டுல நீங்க அஹ், உற்பத்தி சாத்திய வலை, உற்பத்தி தொடர்பாக நீங்க எல்லாம் படிக்கலாம். அதாவது குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு, நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு, குறுங்காலத்துல என்னென்ன காரணிகள் இருக்கும், நீண்ட காலம்டா என்ன, அதை நாங்க எப்படி வகைப்படுத்துவோம், அதே போல குறுங்கால ஒரு உற்பத்தி தொழிற்படணும்டா அங்க என்ன விதி தொழிற்படணும், நீண்ட கால உற்பத்தி தொழிற்படணும்டா அங்க என்ன விதி தொழிற்படணும், அது அவ்வாறான விதிகள் தொழிற்படுவதற்கான காரணங்கள் என்ன, இது மாதிரியான விஷயங்கள். சரியா? இதெல்லாம் நீங்க படிக்கலாம். அடுத்தது தான் செலவு வருமானம். சரியா? குறுங்காலத்துல செலவு வலை எப்படி இருக்கணும், அதே போல வருமான வலை எப்படி இருக்கணும். சரி. அதே போல அடுத்தது நீங்க படிப்பீங்க சந்தை அமைப்புகள். சரியா? இப்ப சந்தை அமைப்புகள்ல நாங்க எப்படி சந்தையில போட்டி சந்தை இருக்கும், நிறை போட்டி சந்தை இருக்கும், தனியுரிமை, சிலருரிமை, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் மிச்சம் லேசான விஷயங்கள். அதுக்குரிய பண்புகள் என்ன, அதை எப்படி நாங்க வகைப்படுத்தலாம், இதெல்லாம் இலகுவான விஷயங்கள். ஒப்பீட்டு ரீதியான நிறைய கட்டுரை கேள்விகள் இது சம்பந்தமாக வந்திருக்குது. சரியா? இதெல்லாம் சந்தை அமைப்புல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல நாங்க படிப்போம். ஸோ முதலாவது அந்த பகுதி ஃபுல்லாவே நாங்க என்ன செய்வோம், மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருவோம். சரியா? கிட்டத்தட்ட 5 சாப்டருக்கும் 5 சாப்டர் மாதிரி படிப்போம் நாங்க. முதல் 5 சாப்டரையும் நாங்க அங்க படிச்சிருவோம். சரி. அதே போல மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இது வந்து கிரேட் 13க்குரியதாக இருக்கும். இங்க நாங்க படிக்க போறது நேஷனல் இன்கம், ஜிடிபி, ஜிஎன்பி, இதை எப்படி கணக்கிடுறது, இதனுடைய அளவுகள் எப்படி, இதுல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்படி, சரியா, அதனுடைய தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள், இது சம்பந்தமாக இது ஒரு தேசிய அளவில் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்ன, தேசிய ரீதியான பிரச்சனைகளாக இருக்கும். சரியா? ஒரு பொருளாதாரத்தை மொத்த ரீதியாக ஆய்வு செய்வதுதான் பருநிலை பொருளியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது சம்பந்தமாகத்தான் நாங்க இங்க படிப்போம். தேசிய வருமானம், நேஷனல் இன்கம். அதோட சேர்ந்ததாகத்தான் இந்த நுகர்வு பெருக்கி, கன்சியூம்ஷன், அதே போல மல்டிப்ளை. நுகர்வு தொழிற்பாடுன்னா அங்க பார்த்தோம்னாங்க உற்பத்தி தொழிற்பாடு, செலவு தொழிற்பாடு, வருமான தொழிற்பாடு. நீங்க 13ல படிக்க போறது ஒரு கன்சியூமர் எப்படி அவருடைய நடத்தை இருக்கும், ஒரு பகுத்தறிவான நுகர்வாளன் எப்படி தன்னுடைய நுகர்வு தொழிற்பாட்டை மேற்கொள்வான். சரியா? இது மாதிரியான கேள்விகள். அதோட வரக்கூடிய அந்த பெருக்கி என்பது அதுல வரக்கூடிய ஒரு அளவுகளாக இருக்கும். அது நீங்க படிக்கிற நேரம் தெரியும். சரியா? அதே போல வங்கியல், பணம், இது முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக கேள்விகள் வரக்கூடிய பகுதி பணம், வங்கியல். அப்ப நீங்க இங்க படிக்க வேண்டியது அந்த தேசிய வருமானம், நுகர்வோர் நடத்தை, பணம், வங்கியல், இது தெளிவாக இருக்கணும். அடுத்தது இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். சரி, அதுக்கான காரணம், அதனால வரக்கூடிய பாதிப்புகள், அதை எவ்வாறு கண்ட்ரோல் பண்றது. இப்ப நீங்க கைட பாக்குற நேரம் பெருசா இருக்கும், பட் இவ்வளவுதான் விஷயம் அதுல இருக்கிறது. இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்துல வந்து காரணம் என்ன, அது எப்படி என்ன எஃபெக்ட் ஆகும், இன்ஃப்ளேஷன் வந்தா என்ன எஃபெக்ட் ஆகும், பணவீக்கம் வந்தா அதை எப்படி கட்டுப்படுத்தலாம். சரியா? அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை. அதுல என்ன டைப்ஸ் இருக்கு, அதுக்கான காரணங்கள் என்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கணும்டா அதுக்கான என்ன ரெமெடிஸ் இருக்குது, அதை படிப்போம். அதே போல இறை கொள்கை, பணக்கொள்கை, ஃபிஸ்காலின் மானிட்டரி பாலிசி, ஒப்ஜெக்டிவ்ஸ், டூல்ஸ், கம்ப்ரிஷன், எஸ்ஏஸ், இது எல்லாமே உங்களுக்கு வரும் அதுல. அடுத்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இதுதான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு 12வது தேர்ச்சி மட்டமாக இருக்கும். சரி, அப்ப நாங்க இதுல முக்கியத்துவமாக கொடுத்து படிக்க போறது வந்து பணம், வங்கியல், அதே போல தேசிய வருமானம், நுகர்வு தொழிற்பாடு, அது சம்பந்தமாக நாங்க முக்கியமாக படிப்போம். அதுக்கு பிறகு இந்த பொருளாதார அபிவிருத்தியில எல்லாம் பெருமளவுக்கு பெரிய கேள்வி, ஒரு 2 பார்ட் வரக்கூடிய கேள்விகள் தான் வரும். 12வது சாப்டர்ல வரக்கூடிய கேள்விகள் 10 மார்க்ஸுக்குரிய ஒரு கேள்வி அப்படின்ற மாதிரி தான் வரும்.
அந்த பகுதியில 2 கேள்வி வரும். அல்லது 5 மார்க்ஸுக்குரிய சுருக்க குறிப்பு எழுதுவோமே, அது மாரியான கேள்விகள் வரும். ஸோ நாங்க அந்த பகுதிகள பெருமளவுக்கு தொடுறதில்ல. ஏனென்றால், அதுல மார்க்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது வந்து திருத்துறவருடைய கையில தான் இருக்குது. அதனால அந்த பகுதிக்கு நாங்க அ பரீட்சையில அந்த பகுதிகள்ல நாங்க கேள்விகள செய்றதுக்கு மாணவர்கள அதிக அளவுல ஊக்குவிக்கிறது இல்ல. சரியா? அதேபோல சர்வதேச பொருளியல் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ்ல ஒப்பீட்டு நய கோட்பாடு, சென்மதி நிலுவை பரிமாற்று விகிதம், சரியா? இது மாரியான தியரீஸ் இருக்குது. அந்த தியரீஸ் எல்லாம் அ தேவதான். நாங்க அத படிக்கக்குள்ள பார்ப்போமே எப்படின்னு சொல்லி. சரியா? சரி. இப்ப நாங்க இது 3வது கட்டம். ஃபைனல் எக்ஸாம் ட்ரில். அந்த ட்ரில் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா, பாஸ் பேப்பர நாங்க ஃபுல்லா கவரேஜ் பண்ணுவோம். பாஸ் பேப்பர்ன்றது கிட்டத்தட்ட அ 10 வருஷத்துக்குரிய பாஸ் பேப்பர் நாங்க முழுமையாக கவர் பண்றதுக்குரிய ஏற்பாட்டோட இருக்கிறோம். ஸோ, அதுக்கு நீங்க தான் அ ஒத்துழைப்பா இருக்கணும். சரியா? அதேபோல டாபிக் வைஸ்ல நாங்க எஸ்ஸேஸ பிராக்டிஸ் பண்ணுவோம். டாபிக் வைஸ் எஸ்ஸே பிராக்டிஸ்ன்றது வந்து, 1 வருஷத்துல பாஸ் பேப்பர ஃபுல்லா அ 12 கேள்வி எய்ம் செய்றது அந்த மெத்தட் அல்ல. நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் தேர்ச்சிக்குரிய 1வது தேர்ச்சிக்குரிய 10 வருட பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகள். சரியா? அதுல வந்து எம்சிக்யூவும் வரும், பார்ட் 2 கேள்வியும் வரும். விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப எம்சிக்யூ 1வது தேர்ச்சி மட்டத்துல எம்சிக்யூ கேள்வி எப்படியும் ஒரு 7 அல்லது 6 கேள்விகள் வரும். 10 வருடத்துல கிட்டத்தட்ட ஒரு 60 சராசரியாக 60 எம்சிக்யூ கேள்வி 1வது தேர்ச்சி மட்டத்துக்குரிய எம்சிக்யூ கேள்வி இருக்கு. அத ஃபுல்லா நாங்க ரிவிஷன் பண்ணுவோம். 1வது சாப்டர் ஃபுல்லா முடிஞ்சிரும் அப்ப. அதேபோல அந்த 10 வருஷத்துலயும் 10 ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்கும் 1வது தேர்ச்சி மட்டத்திற்குரிய. அந்த 10 கேள்வியும் நாங்க ரிவிஷன் பண்றோம். விளங்குதா உங்களுக்கு? அப்ப 10 ஸ்ட்ரக்சர் கேள்வி, 60 எம்சிக்யூ கேள்வி அல்லது 70 எம்சிக்யூ கேள்வி. அத ஃபுல்லா நாங்க 3வது கட்டத்துல 1வது தேர்ச்சி மட்டத்த ரிவிஷன் பண்ணுவோம். பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்படி பிராக்டிஸ் பண்றது பாடமும் உங்களுக்கு ரிவிஷன் ஆகும். இங்க அ ஒவ்வொரு தேர்ச்சி மட்டமாகத்தான் நாங்க இங்க ரிவிஷன் பண்ண போறோம். அதேபோல எஸ்ஸே ரைட்டிங் எப்படி நீங்க எஸ்ஸேய எழுதணும். எஸ்ஸேன்றது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் கேள்விக்கு கேள்வி எழுதுறது தான். ஆன்சர் எழுதுறது தான். ஸோ அத நீங்க எப்படி எழுதலாம்? அதுக்குரிய டெக்னிக்ஸ் என்ன? டயகிராம்ஸ் எப்படி நீங்க வரையணும்? அத எப்படி நீங்க இன்டகிரேட் பண்ணணும்? அதேபோல உங்களுக்கு மார்க்ஸ் எடுக்கணும்னா, நீங்க எப்படி என்னென்ன வகையான டிப்ஸ்கள யூஸ் பண்ணணும்? இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா சொல்லி தரப்படும். சரியா? அப்ப மாடல் பேப்பர்ஸ்ல வந்து ஃபுல் பேப்பரும் பிராக்டிஸ் பண்ணப்படும். அதேபோல டைம் மேனேஜ்மென்ட் எப்படி பண்றது? இது சம்பந்தமாக உங்களுக்கு சொல்லி தரப்படும். சரியா? அ அடுத்தது தான் எக்ஸாம் ஸ்கோரிங் ஃபார்முலா. எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணணும்னா ஒரு ஃபார்முலாண்டு இருக்கு. அது எந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணா எக்ஸாம்ல அதிகளவாக ஸ்கோர் பண்ணலாம். அ எப்படி நீங்க அவசரமா டைமுக்குள்ள 2 ஹவர்ஸுக்குள்ள எப்படி நீங்க எழுதி முடிக்கலாம். சரியா? இது சம்பந்தமாக உங்களுக்கு எல்லா விதமான விளக்கங்களும் இந்த அ 1 வருட அந்த ப்ராஜெக்ட்டினுடைய இறுதி பகுதியில உங்களுக்கு வழங்கப்படும். சரியா? ஸோ நீங்க பயப்படாம அ ஜாயின் ஆகி படிக்கலாம். எல்லாத்தையும் விட முக்கியம், நீங்க படிக்கணும். நீங்க முயற்சி செய்யணும். வளவாளர்கள அல்லது ஆசிரியர்கள மட்டும் நம்பி நீங்க இருக்கக்கூடாது. இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் இத கட்டாயம் உங்களுக்கு சொல்லிக்கணும். நாங்க படிக்கிறது வந்து டைரக்ட்டா படிக்கிறது இல்ல. ஆன்லைன்ல தான் படிக்கிறோம். ஸோ நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க? நீங்க என்ன செய்றீங்க? நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? இப்ப கூட நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? என்ன செய்றீங்கன்றது எனக்கு தெரியாது. ஸோ நீங்க கட்டாயம் கிளாஸ்ல ஜாயின் ஆகணும். ஒவ்வொரு நேரமும் கிளாஸ் நடக்கிற நேரம் கிளாஸ்ல நீங்க கட்டாயம் ஜாயின் ஆகணும். கேள்விகள கேட்கணும். சொல்ற வேலைகள உடனுக்குடனே செய்யணும். அதேபோல பேப்பர் பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு தேர்ச்சி முடிய முடிய நீங்களும் பேப்பர் பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். சரியா? இது மாரியான வேலைகள நீங்க தொடர்ந்து ஆர்வத்தோட இந்த பாடத்த வந்து கஷ்டமாக நினைக்கக்கூடாது. சரியா? தொடர்ந்து ஆர்வத்தோட நீங்க செஞ்சு கொண்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு மார்க்ஸ் வந்து எடுக்கலாம். சரியா? அதுல எந்த விதமாக நீங்க பயப்பட தேவையும் இல்ல. நல்ல முயற்சியோட நீங்க எடுக்கணும். சரியா? விருப்பத்தோட அடுத்தது பாடத்த கஷ்டம்னு நினைக்காதீங்க.
எக்கனாமிக்க பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க தியரி நிறைய ஒன்றுமே விளங்காது அதனுடைய அந்த என்னது அந்த லாங்குவேஜ் எக்கனாமிக் லாங்குவேஜே விளங்குது இல்லை எங்களுக்கு அதுல வரக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் வித்தியாசமானதாக இருக்குது அப்படின்றலாம் நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட் சொல்றாங்க ஸோ அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே உங்களோட மூளையிலேருந்து நீங்க எடுத்துடணும் ஸோ அதெல்லாம் இல்லாம பாடத்தை வந்து கிளியராக நாங்க நாங்க விளங்கப்படுத்துவோம் அதுக்கேத்த மாதிரி நீங்களும் படிக்க முயற்சி செய்யணும் சரியா ஸோ இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல வந்து நாங்க இவ்வளவு தான் உங்களுக்கு சொல்ல நினைச்சது இவ்வளவு தான் நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இதை எப்படி செய்யறது என்ன மாதிரி டைம்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா நீங்க எனக்கு இப்ப பேசலாம் அல்லது மெசேஜ் பண்ண chat பண்ணலாம் உங்களுக்கு இப்படி சாட்டர்டே சண்டே ஈவினிங் கிளாஸ் ஃபோக்கஸ் செய்யறது எப்படி பிரச்சனை இல்லையான்றதும் எனக்கு நீங்க பண்ணீங்கன்னா அந்த டைம் போட்டுக்கொள்றது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஓகே ஒரு ஆள் போட்டிக்கிறா சாட்டர்டே சண்டே ஓகே கிளாஸ்ன்னு சொல்லி அடுத்த ஆக்களுக்கும் எப்படி பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் சாட்டர்டே சண்டே ஈவினிங் டைம் போடுறது நல்லமேனா மெசேஜ் தாங்களே ஓகே தாமே ஓகே ஓகே பெரும்பாலான ஆக்கள் ஓகே பெரும்பாலானாக்கள் ஓகேன்னு சொல்றீங்க ஸோ அப்போ நாங்கள் எங்களோட டைமை எப்படி ஷெட்யூல் பண்ணிக்குவோம் ஈவினிங் 4 to 5 சாட்டர்டே சண்டே சரியா இப்போ உங்களுக்கு வழமையாக அந்த கிளாஸ் நடக்கும் இருந்தாலும் இந்த மாதம் இந்த ஜூன் மாதத்துல மட்டும் உங்களுக்கு நான் இடையில வந்து வைக்க வேண்டி வரும் ஏன்னா நாங்கள் இப்போ ஹாஃப் முடிஞ்சன்றதால இந்த அடுத்த ஹாஃப் 15 நாளைக்குள்ள 15-16 நாளைக்குள்ள நாங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 8 கிளாஸையும் முடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால இடையில நான் உங்களுக்கு கிளாஸ் போடுறேன் உங்களுக்கு ஈவினிங் டைம் ஓகேவா வீக் டேஸ்லையும் ஈவினிங் டைம் ஓகேவா நான் கிளாஸ் போடுறது ஓகேவான்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து தாங்க குரூப்ல போட்டாலும் சரி நீங்க சிலபஸை பத்தியோ அல்லது இந்த ப்ரொஜெக்டை பத்தி ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு
அடுத்தது எப்படி உங்களுக்கு இப்போ இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் விளங்கியிருக்கும். விளங்கப்படுத்துறது எப்படி விளங்குதா, அல்லது ஸ்பீடாக போகிறேன்னா, மொழி நடை எப்படி இருக்குது, அந்த விஷயங்கள் சம்மந்தமாகவும் உங்களுக்கு குரூப்பில் அல்லது ப்ரைவேட்டாவோ எனக்கு மெசேஜ் தரலாம். சரியா? அதில் பிரச்சனை இல்லை. ஏதாவது கிளியர் இல்லாட்டி இப்படி செய்யுங்க மிஸ் என்று உங்களுக்கு சொல்லலாம். சரியா? ஸோ உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி தான் கிளாஸ் நாங்கள் செய்வோம். அதில் நீங்கள் எந்த விதமான பயமும் உங்களுக்கு இருக்க தேவையில்லை. ஆனால் நான் திருப்பி திருப்பி வலியுறுத்துறது, நாங்கள் வேண்டிய அளவுக்கு உங்களை படிக்கிறதுக்குரிய மெட்டீரியல்ஸோ எல்லாம் தருவோம், கிளாஸஸும் செய்வோம். ஸோ நீங்கள் வந்து கட்டாயம் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். என்ன, கிளாஸில் ஜாயின் ஆகணும், படிக்கணும். வெறுமனே ரெக்கார்டிங்ஸை மட்டும் நம்பிட்டு இருக்காதீங்க. ஏன்னா கிளாஸில் நீங்கள் ஜாயின் ஆகிற நேரம் தான் உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கேட்டுக்கொள்ளையிலும். படிச்சிங்கன்னா எப்படியுமே டவுட்ஸ் வரும். ஸோ அதில் பிரச்சனை இல்லை. டவுட்ஸ் கேட்கலும், கொஷின்ஸ் எப்படி செய்கிற நேரம் நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ கட்டாயம் கிளாஸில் ஜாயின் ஆகுங்க, சொல்கிற வேலையை செய்யுங்க. அது செஞ்சாலே பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் எங்களுக்கு. வேற ஏதாவது இருந்தால் chat பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸை இதோட முடிச்சுக்கொள்ளலாம். எப்படி முடிச்சுக்கொள்வோமா? சரி, ஓகேம்மா. அப்போ நாங்கள் கிளாஸை இதோட ஃபினிஷ் பண்ணுவோம். அஹ், சரி, அப்போ அடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு நாளைக்கு வீக் டேஸில் செய்கிறேன்னு சொன்னால் நாளைக்கோ டியூஸ்டே ஈவினிங் மாதிரி நான் உங்களுக்கு செய்வேன். டியூஸ்டேயும் தேர்ஸ்டேயும் ஈவினிங் மாதிரி நாங்கள் போட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே நடக்கும். சரியா? சரி, அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்ளுமே இன்ஷா அல்லாஹ். ஓகே.